எங்கள் அம்மாவுக்கு பசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பையன் போய் 4 தோசை 2 தோசை வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அருள்ஜோதி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. எங்கள் அம்மா சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிடவே நான் வெளியே போனோம் வந்துட்டேங்க. அம்மா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தட்டத்தை கொடுத்தாங்க. இந்தாம்மா அப்படின்னு. அந்த தட்டத்தில் பார்த்தா பல்லி விழுந்துருக்குது. பல்லி செத்தே இருக்குதுங்க அந்த குழம்புல. அப்புறம் தான் எடுத்துகிட்டு நான் அருள்ஜோதி ஹோட்டலுக்கு வேக வேகமாக போய் கேட்குறேங்க. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆயிரும்? இத்தனை பேர் நாங்கள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகலை. நீங்கள் வேணும்னு வந்து சொல்கிறீங்க. அட இல்லைப்பா, நான் வேறு தட்டத்தோடு கொண்டு வரனாலப்பா, நீங்களே பாருங்கள். அந்த அம்மா சாப்பிட்ருச்சு பகுதியை. நான் என்ன பண்ணுறது இப்போ? அந்த அம்மா வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமில்ல, வாங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கும் புரியல. அப்புறம் நானே போய் வந்து அவர் ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச் கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுக்கிறேங்க. தோசையில் சாப்பாடு இப்படின்னு ஊற்றி பார்த்துட்டு பாதி சாப்பிட்டுட்டு பார்த்தா பல்லி அதில் இருந்ததுங்க குழம்புல, சாம்பாரில். அப்புறம் நீ பார்த்ததுமே எனக்கு அருகில் போய் சாப்பிட்லிங்க. அப்புறம் பிள்ளைகிட்ட சொல்ல வட்ட கழுவணும்னு பார்த்துட்டு என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் நம்ப முடியாமல் ஆகி நெஞ்செல்லாம் வடவடப்படிச்சு வாந்தி வந்து ரொம்ப இதாகி போச்சுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பிள்ளைகள்லாம் பார்த்து ஆட்டோ பிடிச்சி தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் எல்லாம் மாத்திரை மருந்து கொடுத்து ஊசி போட்டு வாந்தியே வெகு நேரம் நிற்கலிங்க. அப்புறம் எல்லாம் சரியாகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சாங்க. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க.